2025 பிப்ரவரி மாதத்தில் டிஎன்பிஎஸ்சி ஸ்பெஷல் காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நடந்திருக்குது. அந்த தேர்வில் வந்த தமிழ் தகுதி தேர்வு வினாக்கள் 100 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 50 வினாக்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 வினாக்களை பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு கேள்வியாக சொல்லிட்டே வரேன். நீங்கள் அந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் லைவ் ஓடிக்கிட்டு இருந்தால் லைவில் கமெண்ட்டாக போடுங்க. லைவ் முடிஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா மனசுக்குள்ளேயே ஆன்சர் போட்டுக்கிட்டே வாங்க. கடைசியாக 50 கேள்வி முடிஞ்ச பிறகு எத்தனை கேள்விக்கு சரியான ஆன்சர் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் குறிப்பிடுங்க. இந்த வருஷம் நடந்திருக்குது அப்படிங்கிறதுனால டிஎன்பிஎஸ்சி எப்படி கொஷின் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். எல்லா கேள்விக்கும் ஆன்சர் கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு ரியல் எக்ஸாம் மாதிரியே ஃபீல் பண்ணி ஆன்சர் போட்டுகிட்டே வாங்க. சரி, பார்க்கலாம். முதல் கேள்வியை பாருங்கள். இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? இந்த ஃபஸ்ட்டு கேள்வி. இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? யார்னா வீரமாமுனிவர். இவருக்கு சந்தா சாஹிப் கொடுத்துருப்பார். ஸ்கூல் புக்கில் இருக்குது. அடுத்து 2வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது? அதாவது தமிழுக்கு கருவூலம் சொல்கிறாங்க. அதை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். அது எந்த நூல்னு கேட்குறாங்க. எந்த நூல்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை திருக்குறள் மெய்ப்பொருளுரை தான் ஆன்சர். அடுத்து 3வது கொஷின். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் எனும் நூலை படைத்தவர் யார்? சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் யார்? பேசிக்கான கொஷின் தான். விடையை பார்க்கலாங்களா? விடை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து 4வது கொஷின். தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? இது ஒரு இதழ்பா. தமிழ் பண்பாடு என்பது ஒரு இதழ். இந்த இதழை தொடங்கியவர் யார்? விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். அடுத்து 5வது கேள்வி. நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை என்ன? நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை என்ன? பேசிக்கான கொஷின் தான். விடையை பார்க்கலாங்களா? பேச்சுக்கலை என்பது கரெக்டு. அடுத்து 6வது கேள்வி. பொறுத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்தாண்ட பாருங்கள். ஜெயகாந்தன், சோ தர்மன், கி ராஜநாராயணன், ஆர் சூடாமணி அப்படி கொடுத்துட்டு அந்தாண்ட அவங்க எழுதின நூலை கொடுத்துருக்காங்க. பாருங்கள். விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதில் ஸ்கூல் புக்கில் ஒரே ஒரு பாயிண்ட்டு மட்டும்தான் இருக்கும். ஜெயகாந்தனை பற்றி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இது தெரிஞ்சிருந்தால் கூட இந்த கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் போட்டிருக்கலாம். விடையை பார்க்கலாங்களா? விடை டி என்பது கரெக்டு. ஜெயகாந்தன் இவர் எழுதியது தர்க்கத்திற்கு அப்பால், சோ தர்மன் எழுதியது சோகவனம், கி ராஜநாராயணன் நிலை நிறுத்தல், 4வது ஆர் சூடாமணி இருக மூடிய கதவுகள். இதில் ஜெயகாந்தன் எழுதியது தர்க்கத்திற்கு அப்பால். இங்கே பாருங்களேன். ஏவுக்கு 4. ஏவுக்கு 4ன்னா இது 1 மட்டும்தான் வருது. ஸோ இந்த 1 தெரிஞ்சதாக கூட ஆன்சர் போட்டிருக்கலாம். அடுத்து 7வது கேள்வி. அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைப்பர். அதாவது புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்று எது அழைக்கப்படும்? விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பொய்க்கால் குதிரையாட்டம். இதை புரவி ஆட்டம், புரவி நாட்டியம்னு சொல்லுவாங்க. அடுத்து 8வது கேள்வி. கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? கீழே பார்த்தீங்கன்னா 4 நூல் இருக்குது. இதில் எந்த நூலுக்கு அவருக்கு அவார்டு கொடுத்தாங்க? சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது. விடையை பார்க்கலாங்களா? சுதந்திர தாகம் அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து 9வது கேள்வி. இவற்றுள் கண்ணதாசன் எழுதாத நூல். கண்ணதாசன் எழுதாத நூல் எதுன்னு கேட்குறாங்க. இது ஒரு பேசிக்கான கொஷின் தான். விடையை பார்க்கலாமா? பாரி மலைக்கொடி. இதை அவரே எழுதியிருக்க மாட்டார். அடுத்து 10வது கொஷின். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணாருக்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணாருக்கு இறுதி இறுதி என்று சமுதாய உணர்வை பாடியவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை பாரதிதாசன் என்பது கரெக்டு. அடுத்து 11வது கேள்வி. பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர். ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஷின்.
பொதுமை வேட்டல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை வந்து திரிவி கல்யாண சுந்தரனார். இது பழைய சமச்சீர் புத்தகத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 12வது கொஷின். 1863ஆம் ஆண்டு சென்னையில் பல்லாவரம் பகுதியில் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் யார்? எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் யார்? 9ஆம் வகுப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். விடை ராபர்ட் ப்ரூஸ்புட். அடுத்து 13வது கொஷின். பின்வரும் தொடர்களுள் கனிமவியல் பற்றிய தொடர் எது? கனிமங்களை பற்றி சொல்லக்கூடிய தொடர் எது? பின்வரும் தொடர்களில் கனிமவியல் பற்றிய தொடர் எது? விடையை பார்க்கலாங்களா? ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கிலும் மணிகளும். இதுதான் கனிமவியல் பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து 14வது கொஷின். மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவை தலைவராக, நல்லா பாருங்கள், உறுப்பினர் கிடையாது, தலைவர், சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு எது? எந்த ஆண்டு பதவி வகித்தார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க போல இருக்கு, பார்த்துக்கோங்க. விடையை பார்க்கலாங்களா? இது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். 1972 முதல் 1978 வரைங்கிறது கரெக்டு. அடுத்து 15வது கேள்வி. உவமணி என்ற சொல்லின் பொருள் என்ன? உவமணி என்ற சொல்லின் பொருள் என்ன? விடையை பார்க்கலாங்களா? மணமலர் என்பது கரெக்டு. அடுத்து 16வது கேள்வி. புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார்? புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார்? இது ஸ்கூலில் புக்கில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, மொழித்திறன் பயிற்சியில் கொடுத்துருப்பாங்க, 10ஆம் வகுப்பு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாமா? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து 17வது கேள்வி. ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு, ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் எது? தமிழ் நாடக இலக்கண நூல் எது? விடையை பார்க்கலாமா? நாடகவியல் என்பது கரெக்டு. அடுத்து 18வது கேள்வி. இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல் எது? எந்த சொல் காப்பியத்தை குறிக்காது? அதை கண்டுபிடிக்கணும். பாருங்க, எந்த சொல் காப்பியத்தை குறிக்கலை? விடையை பார்க்கலாமா? காவியதரியம் என்பது கரெக்டு. இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல் அப்படின்னா காவியதரியம் இது குறிக்காது. அகலக்கவின்னு சொல்லுவாங்க, மகாகவின்னு சொல்லுவாங்க, விருத்த செயல் சொல்லுவாங்க. ஆனால் காவியதரியம் சொல்ல மாட்டாங்க. அடுத்து 19வது கேள்வி. தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்ற இடம் எது? தமிழகத்தில் பிரகலாதன் கதையை கூத்தா ஒரு இடத்துல நிகழ்த்துவாங்களாம், அந்த இடம் எது? விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? காரைக்குடி என்பது கரெக்டு. அடுத்து 20வது கேள்வி. 2 கேள்வியை ஒன்றா மெர்ஜ் பண்ணி ஒரே கேள்வியாக மாற்றியிருக்காங்க. நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் பெண்களின் நிலையையும் குறித்து சிறுகதை படைத்தவர் யார்? வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதையை படைத்தவர் யார்? 2 கொஷின் ஒன்றா மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை, பெண்களுடைய நிலையை பற்றி சிறுகதை படைத்தவர் யார்? விடையை பார்க்கலாமா? விடை சூடாமணிங்கிறது கரெக்டு. அதுவே வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் கி. ராஜநாராயணன். ஸ்கூல் புக்கில் ராஜநாராயணனை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தெரிஞ்சிருந்தால் கூட நம்ம ஆன்சர் போட்டிருக்கலாம். அதாவது கி. ராஜநாராயணன் பார்த்திங்கன்னா ஒரே ஒன்றில் மட்டும்தான் ஆப்ஷனாக இருக்குது, வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ இதையும் ஈஸியாகவே அட்டன் பண்ணியிருக்கலாம். அடுத்து 21வது கேள்வி. மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் ராஜஸ்தானில் டேஸ் என்றும் அழைக்கப்படும் கலை முறையே அப்படின்னு 2 கொஸ்டினை ஒன்றா மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்தது எது? ராஜஸ்தானில் அதற்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை பொய்க்கால் குதிரை ஆட்டம் கட்சி கொடிங்கிறது கரெக்டு. அதாவது மராட்டியர் காலத்தில் தஞ்சாவூருக்கு வந்தது பொய்க்கால் குதிரை ஆட்டம். ராஜஸ்தானில் இதுக்கு என்ன பேருனா கட்சி கொடின்னு பேர். அதுவே கேரளாவில் இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் போட்டு விடுங்க. இது உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கேள்வி. அடுத்து 22வது கேள்வி. நான் பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் எந்த இதழில் பணியில் இருந்தார்? நான் பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் எந்த இதழில் பணியில் இருந்தார்? இதான் கொஷினு. விடையை பார்க்கலாமா? நவ இந்தியா என்பது
கரெக்டு. அடுத்து 23வது கேள்வி, தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார்? தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார்? விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? வாணிதாசன் என்பது கரெக்டு. அடுத்து 24வது கேள்வி, தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல். தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்று கல்விக்கூடங்களில் இன்றியமையாமையை சினத்துடன் எடுத்து கூறியவர் யார்? யாருப்பா இந்த வரியை சொல்லியிருக்காங்க? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை பாரதியார் என்பது கரெக்டு. அடுத்து 25வது கேள்வி, பின்வருவனவற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் என்ன? நல்லா பாருங்க, வழங்கப்படாத பெயர் கேட்குறாங்க கரிசலாங்கண்ணிக்கு. இது பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், 8ல் இருக்குன்னு நினைக்கிறேன். 8 தான். விடையை பார்க்கலாமா? விடை சிங்கவல்லின்னு சொல்ல மாட்டாங்க. கையாந்தக்கரை, பிருங்கராசம், தேகராசம் சொல்லுவாங்க. சிங்கவல்லின்னு சொல்ல மாட்டாங்க. அடுத்து 26வது கேள்வி, தமிழ்நாட்டின் ஹாலந்து என சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது? தமிழ்நாட்டின் ஹாலந்து என சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது? விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க. பார்க்கலாமா? திண்டுக்கல் என்பது கரெக்டு. அடுத்து 27வது கேள்வி, ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் எது? ஆதியில் மனிதர்கள் வாழ்ந்த நிலத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல் எது? பேசிக்கான கொஷின் தான். விடையை பார்க்கலாமா? நாடு என்பது கரெக்டு. அடுத்து 28வது கேள்வி, பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இப்படியும் கேட்பாங்க. இதில் பாருங்களேன், ஒரு வரியை கொடுத்துட்டு அது எந்த நூலிருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாமா? தேம்பாவணி என்பது கரெக்டு. அடுத்து 29வது கேள்வி, தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் யார்? தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று சொன்னவர் யார்? இது பழைய சமச்சீர் புத்தகத்திலிருந்து எடுத்திருக்காங்க. இதுக்கான விடை கெல்லட் அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்தது 30வது கேள்வி, உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். இதில் பழைய சமச்சீர் புத்தகத்திலே இருக்குது, புதுசுலையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். புதுசில் 11ல் இருக்குன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாமா? விடை சாமுவேல் பெப்புசு. அதுவே இந்திய நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை ஆனந்தரங்கன். அடுத்து 31வது கேள்வி, 3 கூற்று கொடுத்துட்டு எது சரின்னு கேட்குறாங்க. பாருங்கள். கூற்று 1, மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவணிகன் சீத்தலை சாத்தனார். அடுத்து கூற்று 2, இவர் இயற்றிய காப்பியத்திற்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம். நல்லா பாருங்கள், பண்பாட்டு வரலாற்று காப்பியம் அப்படிங்கிற பேரும் இருக்கான். 3வது கூற்று, பௌத்த சமய கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளது. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? 3மே சரி. இது புதிய பாயிண்ட்டு, நல்லா கவனிங்க. பண்பாட்டு வரலாற்று காப்பியம் அப்படிங்கிறது மணிமேகலை. அடுத்து 32வது கேள்வி, பொறுத்துக. இந்தாண்ட லெஃப்டில் ஆழ்வார்களை கொடுத்துட்டு அந்தாண்ட அவங்களுடைய அம்சங்களை சொல்லியிருக்காங்க. பொறுத்துங்க பார்ப்போம். குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், பெரியாழ்வார், திருமலிசை ஆழ்வார். இந்தாண்ட கொடுத்துட்டு அந்தாண்ட அவங்களுடைய அம்சத்தை கேட்டிருக்காங்க. இப்படியும் கொஷின் கேட்பாங்க போல இருக்குது, பார்த்துக்கோங்க. விடையை பார்க்கலாமா? விடை ஏ அப்படிங்கிறது கரெக்டு. குலசேகர ஆழ்வார் இவர் திருமாலுடைய கௌத்துவ மணியின் அம்சமாக பிறந்தவர். திருமங்கை ஆழ்வார் இவர் திருமாலுடைய வில்லின் அம்சமாக பிறந்தவர். பெரியாழ்வார் திருமாலுடைய கருட அம்சம். திருமலிசை ஆழ்வார் திருமாலின் சக்கர அம்சம். நல்லா பார்த்துக்கோங்க. குலசேகர ஆழ்வார் என்பவர் கௌத்துவ மணியின் அம்சம், திருமங்கை ஆழ்வார் வில்லின் அம்சம், பெரியாழ்வார் கருட அம்சம், திருமலிசை ஆழ்வார் சக்கர அம்சம். இதுதான் ஆன்சர். அடுத்தது 33வது கேள்வி, ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழுத்திட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்று கூறியவர் யார்? பாருங்களேன், ஒரு தத்துவத்தையே சொல்லிட்டாப்ல. ஊரெல்லாம் கூடி அப்படியே எல்லாம் சத்தம் போட்டு அழுகுறாங்களாம்.
பேனம்னு சொல்கிறாங்களாம். அதை கொண்டு போய் காட்டில் கொண்டு போய் எரிச்சிட்டு அந்த சாம்பலை போய் தண்ணியில் கலக்கிறாங்களாம். இப்படி ஒரு தத்துவத்தை சொன்னவர் யார்? விடை திருமூலர். இது வந்து கீழ் வகுப்புகளில் ஒருவேளை சிறப்பு தமிழ் புத்தகத்தில் 12ஆம் வகுப்பில் இருக்கலாம். அடுத்து 34வது கேள்வி. பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்று ஐம்புலன் ஆளுகையை பாடிய சித்தர் யார்? பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி, இப்படி ஐம்புலன் ஆளுகையை பற்றி பாடிய சித்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அழுகுனி சித்தர். அடுத்து 35வது கேள்வி. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சித்தரை பற்றிய ஒரு வரி தான். உடைய கோவணம் உண்டு உறங்க புறந்திண்ணை உண்டு உணவிங்கு அடைக்காய் இலையுண்டு அருந்த தண்ணீர் உண்டு என்ற வரிகளை பாடிய சித்தர். தத்துவ வரிகளெல்லாம் கொடுத்து கேட்டிருக்காங்க பாருங்கள். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? இப்படி பாடியவர் பட்டினத்தார் தான் பாடியிருப்பார். அடுத்து 36வது கேள்வி. இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் பொழுது பாடும் பாடல் எது? இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் பொழுது என்ன பாடல்களை பாடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்படியெல்லாம் ஒரு கொஷின் வருமானு எனக்கும் தெரியல, புதுசாக கேட்டிருக்காங்க பாருங்கள். விடையை பார்க்கலாமா? விடை தொழில் பாடல் என்பது கரெக்டு. அடுத்து 37வது கேள்வி. பொருத்தமானதை தேர்க. மொத்தம் 3 பாயிண்ட் கொடுத்துட்டு பொருத்தமானதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பாருங்கள். கூற்று 1. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் ராவணன் பற்றி பாடியுள்ளார். யாரை பற்றி பாடியிருக்காரு? ராவணனை பற்றி பாடியிருக்காராமா. 2வது கூற்று. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் திருமால் பிரம்மா சிவன் பற்றி பாடியுள்ளார். இவங்களை பற்றியும் பாடியிருக்காராமா. 3வது பாயிண்ட் பாருங்கள். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடியுள்ளார். அதாவது இவர் ராவணனை பற்றி பாடியிருக்காரு, திருமாலை பற்றி பாடியிருக்காரு, பிரம்மாவை பற்றி பாடியிருக்காரு, சிவனை பற்றி பாடியிருக்காரு, இவரை பற்றியும் இவருடைய ஊரை பற்றியும் பாடியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே சரியான்னு கேட்டால் கூற்று எல்லாமே சரி என்பது தான் ஆன்சர். நல்லா பார்த்துக்கோங்க. சம்பந்தர் ராவணனை பற்றியும் பாடியிருக்காராமா. நம்ம என்ன நினச்சிருப்போம்னா அப்படிலாம் பாடியிருக்க மாட்டார்னு நினைப்போம், ஆனால் பாடியிருக்கிறாரு. அடுத்து 38வது கொஷின். முற்பிறவியில் வேடர் குலத்தலைவன் வீர முருகன் என்னும் வேடன் மகளாக சேரவள நாட்டின் தென்புறத்தே ஒரு மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியாரின் வரிகள் இடம்பெற்ற பாடல் தொகுப்பு எது? இந்த வரிகளை எழுதியவர் யாருன்னா பாரதியார் தான் எழுதியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? முற்பிறவியில் வேடர் குலத் தலைவனாக இருந்த வீர முருகன் என்னும் மகளாக சேரவள நாட்டின் தென்புறத்தே ஒரு மலையில் பிறந்தாய் அப்படின்னு பாரதியார் பாடியிருக்காரு. அவர் எந்த நூலில் இந்த வரியை சொல்லியிருக்காருன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? குயில் பாட்டில் தான் பாரதியார் இப்படி பாடியிருக்காரு. அடுத்து 39வது கேள்வி. அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் எது? அழகிய சொக்கநாதர்னு ஒரு புலவர் இருந்தார், அவர் எழுதிய நூல் எது? விடையை பார்க்கலாங்களா? பத சாகித்தியங்கள் அப்படிங்கிறது கரெக்டு. இதெல்லாம் புதுசாக இருக்குது, நானே படித்தது இல்லைங்க. அடுத்தது 40வது கேள்வி. காவடி சிந்தின் தந்தை யார்? காவடி சிந்தின் தந்தை, இதை கண்டிப்பாக கேட்பாங்க. இது 10th புத்தகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? பேசிக்கான கொஷின் தான். சென்னிக்குளம் அண்ணாமலையார் என்பது கரெக்டு. அடுத்து 41வது கேள்வி. வம்பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாத புரி குகனோடு ஆடுக செங்கீரை. இப்படி ஒரு வரி இருக்குங்க. இந்த வரி எந்த வகையான நூலில் இருக்குது? அதாவது எந்த பிள்ளைத்தமிழ் நூலில் இந்த வரி இருக்குதுன்னு கேட்குறாங்க. எப்படியெல்லாம் குழப்பி கேட்டிருக்காங்க பாருங்கள். விடையை பார்க்கலாங்களா? விடை முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்பது கரெக்டு. எங்கே இருக்கும்னா 7ஆம் வகுப்பில் பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கும். அடுத்து 42வது கேள்வி. ராஜராஜ சோழன் உலா எவ்வகை பாடல் வகை? ராஜராஜ சோழன் உலான்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நூலில் இருக்கிற பாடல்கள் எந்த பா வகைன்னு கேட்குறாங்க. இது பழைய சமச்சீர் புத்தகத்தில் 11ஆம் வகுப்பில் இருக்கும். விடையை பார்க்கலாங்களா? கலிவன்பா என்பது கரெக்டு. எந்த டைப்பான நூல் அப்படின்னு கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து 43வது கேள்வி. திராவிட வேதம், நல்லா பாருங்கள், திராவிட வேதமா? திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது?
விடையை பார்க்கலாங்களா? திருவாய்மொழி என்பது கரெக்டு. அடுத்து 44வது கேள்வி. இச்சொல்லின் பொருள். எந்த சொல்லின் பொருள்? இரும்போந்து. இந்த சொல்லின் பொருள் என்ன? பொருள் கேட்குறாங்க. இரும்போந்து என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இது டைரெக்டான ஒரு கேள்வி தான். விடை பருத்த பனை மரம் என்பது கரெக்டு. அடுத்து 45வது கேள்வி. சண்பக மாலை சாற்றி சிவனை வழிபட சண்பக நந்தவனத்தை அமைத்ததாக, அதனால் சண்பக பாண்டியன் என பெயர் பெற்றவர் யார்? ஒரு தனியாக ஒரு நந்தவனத்தையே ஒரு மன்னன் உருவாக்கியிருக்காரு. அவருக்கு சண்பக பாண்டியன் பேர் வந்துருச்சு. அவருடைய அசல் பேர் என்னன்னு கேட்குறாங்க. என்ன பேருன்னு பார்க்கலாமா? விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? சூடாமணி பாண்டியன் என்பது கரெக்டு. அடுத்து 46வது கேள்வி. பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என போற்றப்படும் நூல். முன்னதான் பார்த்தோம். பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என போற்றப்படும் நூல் மணிமேகலை. முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். அதை ரிப்பீட்டாக திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை கவனிங்க. முன்னாடி நம்ம பார்த்த கொஷினில் நமக்கு இது சரியாக தவறான்னு தெரியல. அதை ஒரு வேளை நீங்கள் ஆன்சர் போடாமல் விட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா இங்கே அதையே கேட்டிருக்காங்க பாருங்கள். பண்பாட்டு வரலாற்று காப்பியம் அதையே கேட்டிருக்காங்க. ஸோ மணிமேகலைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அங்கேயும் ஆன்சர் போட்டிருக்கலாம், இங்கேயும் ஆன்சர் போட்டிருக்கலாம். ஸோ ஒரு கொஷின் தெரியல அப்படின்னா விட்டுட்டு வாங்க. அடுத்து இந்த தமிழ் பகுதியை முடித்த பிறகு நீங்கள் எல்லாத்தையும் திரும்ப ஒரு தான் செக் பண்ணி ஆன்சர் போட்டுக்கோங்க. இப்படி ஒரே கொஷின் 2 இடங்களில் ரிப்பீட்டாக வரவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து 47வது கேள்வி. ஆக்குவது ஏதினில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதினில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதினில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதினில் விரதம் காக்கவே. இந்த வரிகள் இடம்பெறும் நூல் எது? அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்ன கருத்து, ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு தான் படிக்கிறீங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த வரியை கொடுத்துட்டு இந்த வரி எந்த நூலில் இருக்குது அப்படியும் கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? யசோதர காவியம் என்பது கரெக்டு. 8th இருக்குன்னு நினைக்கிறேன். 8th அல்லது 9th இருக்கும். அடுத்து 48வது கேள்வி. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அல்லது கண்டது இல். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இது ஒரு பாடல் வரி. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை மணிமேகலை. அடுத்து 49வது கேள்வி. கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோவை உங்களை போல் படிச்சுட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. 49வது கேள்வியை பார்ப்போம். ஏடா போன்ற விழி சொற்கள். இது விழிச்சொல். இந்த மாதிரியான விழிச்சொற்கள் அதிகம் இடம்பெற்ற நூல் எது? ஏடா போன்ற விழி சொற்கள் அதிகம் இடம்பெற்ற நூல் எது? இது நானே படித்ததில்லை, எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரியல. விடையை பார்க்கலாமா? கலித்தொகை என்பது கரெக்டு. அடுத்து 50வது கேள்வி, கடைசி கேள்வி. அடுத்த வீடியோவில் நம்ம மீதம் இருக்கிற 50 பார்ப்போம். அடுத்த வீடியோ ரெடி பண்ண உடனே எண்டு ஸ்க்ரீனு, டிஸ்கிரிப்ஷன், ஃபஸ்ட் கமெண்ட் எல்லா இடத்தையும் கொடுத்துட்றேன். அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 50வது கேள்வியை பாருங்கள். உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருவதன்கண் நிகழும் கூற்றை பாடுபொருளாக கொண்ட 10 பாடல்களின் தொகுதி என்னன்னு கேட்குறாங்க. உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வர்றதுக்காக அதை கருப்பொருளாக வச்சு பாடப்படக்கூடிய பாட்டு வகை என்னன்னு கேட்குறாங்க. விடை மறுதரவு 10 என்பது கரெக்டு. இது 11th இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.